ஸோ ரெயின்வாஷ் போட்டு முடிச்சாச்சு. ஈரோடு பக்கத்தில் இந்த ஃபீல்டு குமாரபாளையத்துக்கு பக்கத்தில். ஸோ 1 ஏக்கர் எள்ளுக்கு தான் ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். ஸோ எள்ளு ஸோ தண்ணி இல்லாமல் எல்லாம் செடி காஞ்சி போச்சு. ஸோ இன்றைக்கி தான் காலைல வந்து ஃபிட்டிங் போட்டு ரெயின்வாஷ் எடுத்து மோட்ரு போட்டாச்சு. தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரே டைமில் 1 ஏக்கர் பாயுது. மொத்தம் பார்த்திங்கன்னா அப்படியே லைன் என்றம் பாருங்கள். 10 அடிக்கு ஒரு லைனு. ஹெச்டிபி பைப்பில் கரு பைப்பில் வாஷர் போட்டு, அதாவது ஓட்டை போட்டு வாஷர் போட்டு கேட்டோவில் போட்டு ரெயின்வாஷ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ கிணறு அங்கே இருக்குது, அங்கேருந்து வருது. ஒரு டீ போட்டு லைன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். 1 2 3. இப்போ பார்த்தீங்களா ஒரே டைமில் அடிக்குது. இது சரி, அதான் லீக்கேஜ் இல்லாமல் சரி பண்ணிட்டா ஒரே டைம் அது பாட்டு அடிக்கும். இதே போதும். இந்த வயலுக்கு எல்லாம் இந்த எல்லாத்துக்கும் ப்ரெஷர் போதும். அரை மணி நேரம் தான். அரை மணி நேரம் விட்டால் போதும். அரை மணி நேரம் விட்டோம்னா போதும். அதான் என்றவே அதை டைட் பண்ணணும். அதை எங்கெல்லாம் இதாகுதோ அதை டைட் வைக்கணும், அவ்வளோதான். என்னாச்சு பாருங்க. ஓஸ் திரும்பி இருக்கா பாருங்க. தண்ணி போகுதுங்களா, தண்ணி போகலீங்களா? அப்போ ஓசு திரும்பி இருக்கு. ஓட்டை வந்து கீழே போயிருக்கும். ஓசு திரும்பினா போகாது. அது பாருங்க, இங்கே திரும்பி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அப்படியே முறுக்கிச்சு. கடைசி வரைக்கும் வரும். இந்த இடத்துல அப்படியே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கேருந்து எடுத்துகிட்டே போயிருங்க. இந்த மாதிரி முறுக்கிச்சுனாக்கா தண்ணி வராது. இப்போ எப்படி வருது பாருங்க. அதே மாதிரி எடுத்து விட்ருங்க. ரெண்டு 4 6 8 10 12 14 16. எதுங்கண்ணே? இந்த பக்கம் போட்டு இது லாக்கு மாற்றி போட்டுருக்குறாங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலச்சந்தான் பேசுகிறேன். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வீரப்பம்பாளையம், குமாரபாளையத்து பக்கத்தில் வீரப்பம்பாளையம் அங்கே தான் இருக்கேன். இந்த ஃபீல்டு தான் ரெயின்வாஷ் போட போகிறோம் எள்ளுக்கு. ஸோ அது மாதிரி கருப்பு பைப்பில் தான் ஹெச்டிபி பைப்பு 2 இன்ச் பைப்பில் ஓட்டையை போட்டு வாசரை போட்டு கேட்டோவில் போட்டு ரெயின்வாஷ் போட போகிறோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்து போகிறோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலச்சந்தான் பேசுகிறேன். இப்போ நான் எது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் குமாரபாளையத்து பக்கத்தில் தான் இருக்கேன். இந்த ஃபீல்டு போட்டு முடிச்சாச்சு ரெயின்வாஷ். ஸோ கரு பைப்பில் 10 அடிக்கு ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு வாசை போட்டு கேட்டோவில் போட்டு ரெயின்வாஷ் போட்டிடுறோம். ஸோ டபுள் சைடு ரெயின்வாஷ் எடுத்துருக்கோம். ஒரு சைடுக்கு ரெயின்வாஷோட நீளம் பார்த்திங்கன்னா 100 அடி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஃபிட்டிங் வேலை முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ரெயின்வாஷும் எடுத்தாச்சு. சரி பண்ணி மோட்ரு போட்டு தண்ணி பாய்ச்சி பார்க்கலாம். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். எள்ளுக்கு தான் போட்டிருக்கோம். எள்ளு ஒரே டைமில் எல்லாம் பாயும். ஸோ எள்ளுக்கு தான் ரெயின்வாஷ் போட்டிருக்கோம். போட்டு முடிச்சாச்சு. ரெயின்வாஷ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது ஃபுல்லாக 1 ஏக்கர். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 லைன் ஒரு டைமில் பாயுது. 10 அடிக்கு ஒரு லைனு, 100 அடி ரெயின்வாஷோட நீளம், 28 லைன் பாயுது.
கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டுமா அதை? மோட்ரு ஆஃப் பண்ணிடுங்க. மோட்ரு இல்லை அது பாட்டு ஓட்டும். ஓஸை வந்து திருப்பி விட்டணும். அந்த மாதிரி திருப்பினீங்கன்னா நேரம் ஆயிரும். இல்லை இன்னும் கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான், விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் இல்லை ஓசை பிடிச்சிக்கிடுங்க, எண்டுக்கே பிடிச்சி எடுக்காதீங்க. அது போடு. இப்போ ஒரு நேரம் ஆகுது பாருங்கள். அதை போடு. போட்டுதான். இது இல்லை, இது பூரா இல்லை, இதாகிருக்கு. இதுவும் வளைச்சிட்டு இருக்கு பாருங்கள். நேரம் ஆகணும், அப்போ தான் நேராக வரும் தண்ணி. இருந்துட்டு போகுது, அப்படியே மடக்கி விட்ருங்க. அப்படியே கீழே மடக்கி போட்டுரு, அவ்வளோதான். காட்டுக்குள்ளே அப்படியே மடக்கி விட்ருங்க, போதும். மடக்கி போட்டுரு. ஏங்க பறக்க உங்களுக்கு தெரியாது. வெயிலுக்கு தெரியாது. வெயிலுக்கு தெரியாது. இப்போ பைக்லேயே வந்துட்டீங்களா பஸ்லையா? பைக்கு தான். பஸ்ஸில் நமக்கு எங்கே செட் ஆகுது? இதே அந்த வாசி எடுங்க. இது இங்கேயே சுட்டி போய் கிடது. இங்கேருந்து தான் எடுத்தாகணும். இங்கேயே மடக்கு 2-3 மடக்கு. இங்கிருந்தே எல்லாம் மடை கிடக்கு. இங்கே இருந்தால் என்ன பண்ணணும்? அப்படி போங்க சார். ஒருத்தர் கேட்டால் அடைச்சி ஒருத்தர் எடுத்து விட்டா ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதுதான். அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருங்க நேராக. திரும்பி இருக்குது, கோணையாக இருக்குது. திருப்பணும் ஓசை. ஒரு சைடாக திருப்பி இருக்குது. ஒரு சைடாக திரும்ப. இது எப்படி நேராக அடிக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சைடாக திருப்பி இருக்குது. அதான் திரும்பி இருக்குது ஓசை. இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக போகும். அப்படி திருப்பிடுங்க. அந்த மாதிரி திருப்பிட்டா தான் வரும். இப்போ எப்படி கரெக்டாக வருது பாருங்கள். இந்த சைடு மேட்டில் மட்டும் நேர் பண்ணி விடுங்க. மேட்டில் மேலே போட்டுருக்குது. பார்த்து அதுதான். நேர் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக இதாயிரும். தண்ணி கேட்டுற வேலை இல்லைங்க. அவ்வளோதான். வாட்ரு போட்டு விட்டால் முடிஞ்சு. ஒரு டைம் இந்த மாதிரி ஓஸ் எல்லாம் நேரம் எடுத்து போட்டுடணும். அப்படி தொங்கல் விட்றாதா அது இழுத்துக்கோ. இந்த பக்கம் பாஞ்சிட்டே ஒரு நெடுவு பார்த்தீங்கன்னா அப்புறம் எந்த பக்கம் பாய் அந்த பக்கம் இன்னும் 2 கேட் வாழ விட்டுன்னா பாயாத பக்கம் சேர்த்து அடிக்கும். ஆமாம், 2 கேட்டில் அடைச்சா போதும். அடுத்த ப்ரெஷர் வந்துது. அடைச்சிங்கன்னா இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக வரப்போகுது. அடிக்கும். முன்னாடி 28 லைன் பாயுது ஒரு டைமில். 28 லைன் ஓடுது. 10 லைன் கம்மி பண்ணுங்க. அடிச்சு ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி நிற்கும். லைன் கட் பண்ணு. எல்லாம் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கீழே வேண்டியது இல்லைங்க. இங்கே தலைவில் இந்த பக்கம் கட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ 28 லைன் ஒரு டைமில் பாயுது. ஒரு 10 லைன் க்ளோஸ் பண்ணுங்க. அடிக்கும் ஃபோர்ஸ் தூக்கும். அது படுக்கும்.
கீழே பூரா அடிச்சு விடுங்க. அதான் கீழே ஃபுல்லாக அடிச்சிருங்க. மேலே ஒரு டைம் கீழே ஒரு டைம் பாய்ச்சிங்க. சும்மா அருமையாக பாயும். பாருங்க இப்போ அந்த 4 லைன் க்ளோஸ் பண்ணால் எப்படி ஏறுது பாருங்கள் இப்போ ஃபோர்ஸு. ஆள் வயத்துக்கு வந்துருக்கு. அரை மணி நேரம் கழிச்சு பாருங்கள் தண்ணி நிற்கும். ஓஸ் திரும்பி இருக்கு. ஓஸ் எங்கேயாவது திரும்பி பாருங்க. இல்லை ஃபோர்ஸ் அதிகமாகும். அதான் எங்கேயும் அதாவில் பாரவி எப்படி அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே அந்த இந்த பக்கம் மாற்றி விடுங்க. அப்படியே மாற்றி விட்டுன்னு வச்சுக்க, வேலையே முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் பிவிசி பைப்பில் போடலான்னு பார்த்தேன். இதுலேயே போகிற மாதிரினா தளவு கட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாங்கிறாரு. டோஸ் போடுறது இருக்குங்களா? அதான் அந்த பெரிய கேட்லேயே கிடக்குதுல்ல. ஒரு 3 பைப் வந்து அங்கே மேல் வயலுக்கு கீழ் வயலுக்கு 2 பாய்ச்சா போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கம்மியாக தான் போகுது. பார்க்குறது நல்லா இருக்கும். நான் பார்க்குறது அப்படியே கிளியராக தெரியும். காலையில் காற்று அடிக்கிறக்கும் குடி இருந்தாலும் இப்போ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு காற்று அடிச்சதுன்னா அங்கே கனல் நீச்சா அப்படியே ஜில் ஜில்னு இருக்கு. ஆமாம், வெயிலே தெரியாது. கூலிங்காக இருக்கு நல்லா. இப்போ உனக்கு இதில் பார்த்தா தெரிஞ்சு பாருது ஈரங்கட்டு தானே. கடைசியில் இது பாயிலினா இடையில ஒரு கேட்டு அடிச்சுன்னா அங்கே அதை பாஞ்சு தலை உடச்சது போதும். தளவு ரொம்ப இதாக பிடிக்குங்களா ப்ரெஷர். சரி போகலாங்களா?